காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. லூசு மண்ணா, நீ குழந்தையா இருக்கிற போதே தூக்கிட்டு போயிடுச்சு, இன்னுமாடா இந்த கதையை சொல்லி திரிறீங்க? இதுவும் வேண்டாமா? வேற என்ன செய்வது அமைச்சரே? சரி, போய் கொண்டு வா. செல்போனை பார்த்ததும் இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையின் அழுகையை நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா. தென்னாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தையுடன் சேர்ந்து உண்பதும் விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். போனில் விளையாடாமல் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் சபாஷ் தென்னாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல